என்னதான் நம்ம மார்க்கெட்டு காலையில் நெகட்டிவில் ஓப்பன் ஆனாலுமே மதியம் போக போக நல்ல ஒரு பாசிட்டிவ் வந்துட்டாங்க. நிறைய ஸ்டாக்கோட ப்ரைஸ் இப்போ நல்ல ஒரு பாசிட்டிவ் வந்துட்டு ஆகிட்டு இருக்கு. அதை பற்றி பார்ப்போம். ஐடி ஸ்டாக்ஸு எல்லாமே கொஞ்சமாக ரெக்கராகவே நல்ல ஒரு பாசிட்டிவ் வந்துட்டு இருக்காங்க. ஒரு கிட்டத்தட்ட 1.5 வருஷமாகவே நெகட்டிவில் போயிட்டு இருந்தாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பாசிட்டிவ் வந்திருக்காங்க. அதில் நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. அதை பற்றி வந்து பார்ப்போம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் நிறைய ஸ்டாக்கை பற்றி கேட்டிருந்தாங்க. அதை பற்றியும் பார்க்க போகிறோம். அதானி பவர் ஸ்டாக்கை பற்றியும் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாஸ் இருக்குது. அது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டாக்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து பார்த்துட்டு போயிடலாம். ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்பயுமே ஆக்டிவாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அதாவது டெய்லியாக ஸ்டாக்கை வாங்கணும் வைக்கணும், இல்லைனா டெய்லியாக நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. அதே மாதிரி நியூஸை வச்சு நம்மளோட போர்ட்ஃபோலியோ எப்போயும் வந்து மாற்றிக்கிட்டே இருக்கக்கூடாது. அதாவது இன்றைக்கி நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி பற்றி சூப்பராக பேசுவாங்க, அதனால அந்த கம்பெனி நம்ம வாங்கலாம், ஃபியூச்சர் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி அதில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்த நாள் வேறு ஒரு கம்பெனியை பற்றி நல்லதாக பேசும்போது ஓகே அந்த கம்பெனி நம்ம வாங்கியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம யோசிப்போம். அப்படிலாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் பேஸ்டு எப்பயுமே வந்து ஒரு கம்பெனியில் போய் முதலீடு வந்து பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் புதுசாரவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு வாங்கி வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அப்படியும் கிடையாதுங்க. ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் யார் பொறுமையாக வெயிட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் அதிகப்படியான ரிட்டர்ன் நம்ம மார்க்கெட் வந்து கொடுத்துருக்கு. அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறத நடக்கணும் அப்படிலாம் கிடையாது. ஸ்டாக் மார்க்கெட்டு எப்படி ரியாக்ட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நம்ம வந்து மாற்றிக்கணும். இப்போது நமக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு ஐடியா இருக்குது. அதாவது நம்ம ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணுறோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அனலைஸ் பண்ணி ஒரு ஸ்டாக் வந்து வாங்குவோம். அது நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுக்கும். நம்மளுக்கு லாபம் போகுதுன்னா நம்ம வந்து விற்றுருவோம். இதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரிப்பீட்டடாக பண்ணிக்கிட்டு இருப்போம். அப்படி ஒரு ஐடியாவை நம்ம ஃபாலோ பண்ணும்போது அந்த ஐடியா நமக்கு அதிகப்படியாக லாபம் கொடுக்குது அப்போ நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா அதே ஐடியாவை நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இந்த ஐடியா தான் ஃபாலோ பண்ணணும், அந்த ஐடியா தான் ஃபாலோ பண்ணணும் அப்போல்லாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு ஒரு ஐடியா நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுத்துச்சு அப்படின்னா அந்த ஐடியாவை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். அதே மாதிரி மார்க்கெட் வந்து பேர் மார்க்கெட்டாக இருக்குது, இல்லைனா மார்க்கெட் கீழே போகுதுன்னா அதை நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். இல்லை கீழே போயிட்டுருக்கு, இது நான் என்ன நினைக்கிறேன்னா மேலே போகும்னு நினைக்கிறேன், அதுக்காக ஒரு ஸ்டாக்கை நான் போய் வாங்க போகிறேன் அப்படிலாம் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது. மார்க்கெட்டு எந்த ஒரு டைரக்ஷனில் இருக்கோ அதை நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். அதாவது மார்க்கெட் வந்து மேலே போகும்போது மேக்ஸிமம் எல்லா ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து மேலே போக ஆரம்பிக்கும். அப்போ வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் புக் பண்ணுறதை பற்றி யோசிக்கணும். அதே மாதிரி மார்க்கெட் கீழே போயிட்டு இருக்குன்னா ஓகே இன்னும் கீழே போயிட்டு இருக்கு, நம்ம இன்னும் கொஞ்சம் கீழே போனதுக்கப்புறம் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கூட நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். நிறைய பேர் இதில் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறேன், அடுத்த வாரம் என்ன ஆகணும் உங்களுக்கு தெரியுமா, இல்லை அடுத்த மாதம் என்ன ஆகணும் உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் நம்பினீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் இந்த மார்க்கெட்லேருந்து பணம் வந்து சம்பாதிக்க முடியாது. நம்ம மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ப்ரெடிக்ஷன் வந்து இங்கே முக்கியமே கிடையாது. மார்க்கெட்டு என்ன டைரக்ஷனில் இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் ஓரளவுக்கு வந்து கண்டுபிடிக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ லாஸ்ட் 2 நாளாக மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே போய்கிட்டு இருக்கு. இன்றைக்கி சடனாக வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, நாளைக்கு இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஐடியாவை சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம டெய்லி வாங்கி வைக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஒரு நல்ல ஸ்டாக்கு ரொம்ப கீழே இருக்கா, நமக்கு வந்து அனலைஸ் பண்ணப்போ ஓகே இந்த கம்பெனி ரொம்ப சூப்பரான கம்பெனி, நல்ல ஒரு வேல்யூஷனில் இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சது அப்படின்னா நம்ம வந்து முதலீடு வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். யார் என்ன சொன்னாலும் அது வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கணும்னு அவசியமும் கிடையாது. ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் யார் என்ன சொன்னாலும் அப்படி நடக்கணும்னு அவசியமும் கிடையாது, அப்படி நடக்கவும் நடக்காது. எந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாகுதோ அந்த அளவுக்கு உங்களால் இந்த ஸ்டாக் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா லாபம் எடுக்க முடியும். இல்லை நான் ரொம்ப நாளாகவே இருக்கேன் ஸ்டாக் மார்க்கெட் லாபம் எடுக்க முடியல அப்படின்னா நீங்கள் என்ன ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி கற்றுக்கலன்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி கற்றுக்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான ரிட்டர்ன் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக வந்து கிடைக்கும். நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நெகட்டிவில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் போக போக கிட்டத்தட்ட ஒரு 77 புள்ளி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. 23,460 புள்ளியில் இப்போ வந்து பாசிட்டிவ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நிறைய இண்டெக்ஸ் காலையில் பார்க்கும்போது நெகட்டிவில் இருந்தாங்க, ஆனால் போக போக நல்ல ஒரு பாசிட்டிவ் வந்துட்டாங்க. எம்ஓ ஸ்மால் 250 வந்து பார்த்தீங்கன்னா 0.35% பாசிட்டிவ், பேங்க் பேஸ் 0.27% பாசிட்டிவ், எம்ஓ டிஃபென்ஸ் 0.60% பாசிட்டிவ், சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா 0.83% பாசிட்டிவ், கோல்டு 0.85% பாசிட்டிவ், ஆட்டோ 0.57% பாசிட்டிவ். ஐடி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 4% பாசிட்டிவாக இருக்காங்க. இதாங்க தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா ஐடி செக்டர் டெம்பரரியாக கீழே போய்கிட்டு இருக்கு, நல்ல ஒரு டவுனில் தான் இருக்குது. இதுக்கப்புறம் நல்ல ஒரு வாய்ப்பாக தான் இருக்குது அப்புறம் மாதிரி சொல்லிட்டு இருந்தோம். நான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐடி பிஸே கிட்டத்தட்ட 4% வந்து பாசிட்டிவாக வந்துட்டு ஆகிட்டு இருக்கு. மிட் 150 வந்து பார்த்தீங்கன்னா 0.05% நெகட்டிவ், மேக்ஸிமம் இது வந்து பாசிட்டிவாக வந்து மாறிடும். நிஃப்டி 50ல் டாப் 5 கெனிஸில் டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், ஹெச்இஎல் டெக்னாலஜிஸ், டெக் மஹேந்திரா, அதானி போர்ட்ஸ் இருக்காங்க. மேக்ஸிமம் இன்றைக்கி ஐடி செக்டர் தாங்க நம்ம மார்க்கெட் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவாக கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி டாப் 5 லூசர்ஸில் என்டிபிசி, ஆக்சிஸ் பேங்க், பவர் கிரிட், டாக்டர் ரெட்டி, சிப்லாம் வந்து இருக்காங்க. பார்ப்போம் இன்றைக்கி மார்க்கெட் ஓரளவுக்கு பாசிட்டிவ் வந்து க்ளோஸ் ஆக போகுது. வெள்ளிக்கிழமை ரொம்ப டவுனில் வந்து இருந்தாங்க. நேற்று மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுனில் இருந்தது, இன்றைக்கி நல்ல ஒரு பாசிட்டிவாக வந்திருக்காங்க.
இன்றைக்கி ஐடி செக்டார் ரொம்ப சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட விப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா 1.5% பாசிட்டிவ், டிசிஎஸ் 6% பாசிட்டிவ், இன்ஃபோசிஸ் 5.65% பாசிட்டிவ், ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸ் 3.82% வந்து பாசிட்டிவ். ரொம்ப நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஐடி செக்டார் ரொம்ப டவுனில் இருந்தாங்க. யூஎஸ் டாரிஃப் இஷ்யூ போட்டாங்க, வார் வந்தது, அதுக்கப்புறம் ஏஐலாம் புதுசாக வரனால ஐடி செக்டார் கூடிய எல்லா ஸ்டாக்கோட ப்ரைஸும் கீழே போனாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக டவுனில் இருந்து ரெக்கவர் வந்து ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. டெம்பரவரியாக எந்த ஒரு செக்டாருக்கும் ஒரு பேட் நியூஸ் வந்து கீழே போகுதுன்னா அது நம்ம வந்து பாசிட்டிவாக தான் வந்து பார்க்கணும். இப்போதைக்கு ஐடி செக்டரை பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்டாக்கோட பரிசு ரொம்ப டவுனில் தான் இருக்குது. அதனால இது ஒரு வாய்ப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டாக் மார்க்கெட்டில் இந்த மாதிரி வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா எப்போயாவது வந்து கிடைக்கும். சடனாக வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு கம்பெனியாக இருக்கும், சடனாக வந்து என்ன ஆகும்னா அப்படியே வந்து கீழே போய்கிட்டு இருக்கும், சம்மந்தமே இருக்காது. ஆனால் அவங்களோட பர்ஃபார்மன்ஸாக நல்லா இருக்கும், சடனாக வந்து கீழே போயிட்டு இருக்கும். அப்படி இருக்கும்போது அது நம்ம நல்ல ஒரு வாய்ப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு ஐடி செக்டார் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்மளும் பேசிட்டு இருக்கிறது காரணம் என்னன்னா, இப்போ நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது ஐடி செக்டாரில். அதனால நல்ல கம்பெனியாக நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். விப்ரோ பொறுத்த வரைக்கும் இப்போ பைபேக் வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஜூன் 5ஆம் தேதி தான் இதற்கான ரெக்கார்ட் டேட்டு. கிட்டத்தட்ட ஒரு ஷேர் வந்து 250 ரூபாய்க்கு வாங்குறதா இருக்காங்க. இப்போதைக்கு கரண்ட் ப்ரைஸ் 209 ரூபாயில் வந்து இருக்குது. யாருக்கிட்டலாம் இந்த ஸ்டாக் இருக்கோ நீங்கள் பைபேக்கில் வந்து பார்ட்டிசிபேட் வந்து பண்ணலாம். நிறைய பேர் என்ன கேட்டாங்கன்னா, பைபேக்கில் எப்படி வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறது, என்கிட்ட விப்ரோ ஷேர்லாம் இருக்குது அப்புறமா கேட்டிருந்தாங்க. ஒன்றும் இல்லைங்க, ஜூன் 5ஆம் தேதி உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டில் போய் பாருங்கள். விப்ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விப்ரோ ஷேருக்கு கீழே பைபேக்குக்கான ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் செல் மட்டும் பண்ணுற மாதிரி ரொம்ப ஈஸிங்க. உங்களுக்கு கரெக்டாக உங்கள் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா விப்ரோ கீழே இந்த மாதிரி பைபேக்கில் இருக்குது அப்படின்ற அந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி இருக்கும். நீங்கள் போய் செல் பண்ணுறதுனா நீங்கள் எத்தனை ஷேர் செல் பண்ணுறீங்களோ அது வந்து செல் பண்ணலாம். பார்ப்போம் இது இப்போ விப்ரோ ஷேரில் யாருக்கெல்லாம் வந்து பைபேக் வந்து ஆப்ஷன் இருக்கோ அவங்களாம் அதில் செல் பண்ணாங்கன்னா நல்ல ஒரு லாபம் வந்து கிடைக்க போகுது. பைபேக் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்டாக்கோட ப்ரைஸு கீழே போனாலும் போகும். ஏன்னா பைபேக்காக நிறைய பேர் வாங்கியிருப்பாங்க. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ 200 ரூபாய் இருக்கும்போது வாங்கியிருப்பாங்க. அதனால் நம்ம வந்து செல் பண்ணலாம். இல்லைனா கரெக்டாக அந்த ரெக்கார்ட் டேட்டு இப்போ வந்து ஜூன் 5ஆம் தேதி இருக்கா, சரி 4ஆம் தேதி நம்ம வந்து செல் பண்ணலாம், ஒரு 5 to 6% ரிட்டர்ன் கிடைக்குமே அப்படின்ற மாதிரி கூட நிறைய பேர் யோசிச்சு அதையும் வாங்கியிருப்பாங்க. அதனால் பார்க்கலாம். அதனால் பைபேக்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்டாக்கோட ப்ரைஸு கீழே போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். இப்போதைக்கு ஐடி செக்டர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுவும் இல்லாமல் ஐடி செக்டர் டீசெண்டான டிவிடெண்ட்லாம் கொடுப்பாங்க. ஹெச்சிஎல் டெக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டீசெண்டான டிவிடெண்ட் வந்து கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. எல்லா குவார்ட்டரும் இவங்க டிவிடெண்ட் வந்து தருவாங்க. அதாவது 4 மாதமும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து டிவிடெண்ட் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ரொம்ப கீழெல்லாம் போனாங்க, இப்போ கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிறாங்க. அதனால் இது நல்ல ஒரு வாய்ப்பாக வந்து யூஸ் பண்ணிக்குவோம். அடுத்தது ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி பீஸ் வந்து இருக்குது. இது வந்து நிப்பான் இந்தியாவோட ஐடி ETF கரண்ட் ப்ரைஸ் 34 ரூபாய் இந்த ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட 49 ரூபா வரைக்கும் மேலே போணுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இஷ்யூ வந்தனால இந்த ETF கூட கிட்டத்தட்ட 30 ரூபா 50 பைசா பக்கத்தில் வந்து போணுச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கவர் ஆகிருக்கு. இன்றைக்கி 4% வந்து ரெக்கவர் ஆகிருச்சு. இப்போ இண்டிவிஜுவல் கம்பெனியில் என்னால் முதலீடு பண்ணுறதுக்கு தெரியல, இல்லை எந்த கம்பெனியில் முதலீடு பண்ணுறதுன்னு தெரியல. அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இண்டிவிஜுவல் ஸ்டாக்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது, என்கிட்ட 50 ரூபா தான் இருக்குது, 40 ரூபா தான் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ETF வந்து சூப்பரான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். இந்த ETFல கிட்டத்தட்ட 10 கம்பெனி இருக்குது. நம்மளுக்கு தெரிஞ்ச டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், டெக் மஹேந்திரா, விப்ரோ, ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸ், OFSS எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐடி பீஸுக்குள்ளே வந்து இருக்குது. அதனால் இதுவும் ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஐடி செக்டரை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு க்ரோத்தில் தாங்க வந்து எப்பயுமே இருக்கும். இப்போதைக்கு இந்த 30 ரூபா 35 ரூபா அப்படிங்கிறது எல்லோரும் சொல்கிற மாதிரி டீ காஃபி செலவுக்கு மாதிரி அப்பப்போ ஒரு குவான்டி 2 குவான்டி இந்த மாதிரி கூட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்து இருக்கலாம். கண்டிப்பாக ஐடி செக்டர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து எப்பயுமே வந்து பண்ணோம். இப்போதைக்கு டெம்பரரி அந்த கீழே இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய KPIT டெக்னாலஜிஸ் இப்போ கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி மேலே வந்துகிட்டு இருக்காங்க. கரண்ட் ப்ரைஸ் 812 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி தான். இவங்க மேக்ஸிமம் ஆட்டோமேட்டிவ் சாஃப்ட்வேர் அண்ட் இன்ஜினியரிங் R&Dயில் தான் வந்து இருக்காங்க. அதாவது இவங்க சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைலுக்கு தேவையான சாஃப்ட்வேர் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈவிக்கு ஃபுல்லாக மாறிட்டு இருக்கோம். அதனால் இவங்களோட சாஃப்ட்வேர் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா EV சம்மந்தமாக தான் இப்போதைக்கு பண்ணிகிட்டு இருக்காங்க. பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், சார்ஜிங் சிஸ்டம், வெஹிக்கிள் கண்ட்ரோல் யூனிட், எலக்ட்ரிக் பவர் ட்ரெயின் சாஃப்ட்வேர் இது எல்லாமே வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அட்டானமஸ் டிரைவிங்கை பொறுத்த வரைக்கும் லேன் கீப்பிங் சிஸ்டம், அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோலு, டிரைவர் அசிஸ்டன்ட் ஃபியூச்சர்ஸு, சென்சார் அண்ட் கேமரா சாஃப்ட்வேர் எல்லாமே வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அடுத்தது கனெக்டட் கார்ஸ் அண்ட் டிஜிட்டல் காக்பிட்ஸை பொறுத்த வரைக்கும் வெஹிக்கிள் கனெக்டிவிட்டி பண்ணுறது, க்ளவுட் இன்டகிரேஷன் எல்லாமே வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. சிம்பிளாக சொல்லணும்னா இவங்களோட சாஃப்ட்வேர் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா EV செக்டருக்கு தேவையான அந்த மாதிரி தான் வந்து இருக்கும். அதுவும் இல்லாமல் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆட்டோமேட்டிவ் வெஹிக்கிளுக்கு தான் வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். அதனால் இவங்களோட சாஃப்ட்வேர் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிவ் செக்டாரில் நல்ல ஒரு க்ரோத்தில் வந்து இருக்குது. இவங்க இந்தியாவில் மட்டும் கிடையாது, யூரோப்பு, நார்த் அமெரிக்கா அண்ட் ஏசியா ஃபுல்லாகவே வந்து இருக்காங்க. கரண்ட் ப்ரைஸ் 812 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் கம்பெனி எல்லாமே கீழே போனால இந்த கம்பெனியோட ஸ்டாக்கோட ப்ரைஸ் ரொம்ப நல்ல ஒரு டவுனில் வந்து இருக்காங்க. மார்க்கெட் கேப் 22,000 கோடிக்கு மேலே வந்து இருக்குது. ஸ்டாக்கோட பி ரேஷியோ 32லையும், இன்ட்ரெஸ்ட் பி ரேஷியோ 19ல் இருக்குது. புக் வேல்யூ 129, டிவிடெண்ட் 1%, ROCE 26%, ROE 21%, ROIC 18%, OP வந்து பார்த்தீங்கன்னா 18% வந்து இருக்குது.
ROC 26%, ROE 21%, ROIC 18%, OP வந்து பார்த்தீங்கன்னா 18.9% இருக்கனால அதாவது இது நாலுமே 20%க்கு மேலே இருக்குது. அதனால் நல்ல ஒரு க்ரோத்தில் இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஒரு கம்பெனியில் நம்ம முதலீடு பண்ணும்போது இந்த பர்சன்டேஜ் கண்டிப்பாக நம்ம வந்து பார்க்கணும். மினிமம் 20%க்கு மேலே இருக்கிற மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில செக்டரை பொறுத்த மாறும். அடுத்து இன்டென்சிக் வழியாக 599 இருக்குது. பிஜி ரேஷியோ 1.56 இருக்காங்க. டெப்டி ஈக்விட்டி 0.24 இருக்குது. பிரைஸ் டு புக் வேல்யூ பார்க்கும்போது 6.30 இருக்காங்க. இவங்களோட CAGR வந்து பார்க்கலாம். லாஸ்ட் 5 வருஷத்தில் சேல்ஸ் கொடுத்து 26%, ப்ராஃபிட் கொடுத்து பார்த்தீங்கன்னா 37% வந்து இருக்குது. ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து பார்க்கும்போது லாஸ்ட் 5 வருஷத்தில் 27% வந்து இருக்காங்க. இதுவே லாஸ்ட் 3 வருஷத்தில் நம்ம எடுத்துட்டா கூட ஸ்டாக்கோட பிரைஸ் 11% நெகட்டிவ் ரிட்டர்ன் தான் கொடுத்துருக்கு. லாஸ்ட் ஒரு வருஷத்தில் 41% ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது காரணம் என்ன? உங்களுக்கு சேல்ஸ் growth, ப்ராஃபிட் growth வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அடி வாங்கியிருக்கு லாஸ்ட் ஒரு வருஷமா. ரிட்டர்ன் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 26%க்கு மேலே வந்து இருக்கு. அடுத்தது இவங்களோட பி ரேஷியோ வந்து பார்க்கலாம். ஹிஸ்ட்ரி பி ரேஷியோ பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு கட்டத்தில் 90 பி ரேஷியோக்கு மேலாம் ஏப்ரல் 2022 வந்து இருந்திருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 32 பக்கத்தில் தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு 25 வரைக்கும் போணுச்சு. இப்போ கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஒரு கம்பெனியில் நம்ம முதலீடு பண்ணும்போது ஒரு கம்பெனி பி ரேஷியோ மற்ற கம்பெனி பி ரேஷியோவை விட நம்ம வந்து கம்பேர் பண்ணுறதை விட அந்த கம்பெனியோட ஓன் பி ரேஷியோ வச்சு நம்ம வந்து பார்க்கலாம். அதிகபட்சம் இந்த கம்பெனி பி ரேஷியோ 85க்கு மேலே போகுது. கம்மியாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஒரு 25 பக்கத்தில் வந்திருக்கு. ஆவரேஜ் பி ரேஷியோ அப்படிங்கிறது ஒரு 58 இருக்குது. அப்போனா எப்போலாம் இந்த கம்பெனி பி ரேஷியோ 58 கீழே வருதோ அப்போ நம்ம ஒரு வாய்ப்பாக வந்து பார்க்கலாம். அதே மாதிரி 80 பி ரேஷியோக்கு மேலே போகும்போது அது ப்ராஃபிட் புக்கிங்கான வாய்ப்பாக கூட நம்ம வந்து பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த கம்பெனி பி ரேஷியோ வந்து ரொம்ப லோவில் தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் ஐடி செக்டர் ஃபுல்லாக லோவில் தான் இருக்காங்க. அதனால் இது கண்டிப்பாக நம்மளுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். அடுத்தது VBL பற்றி பார்த்துடலாம். நம்ம VBL வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக நம்ம வந்து பார்த்துட்டுருவோம். கிட்டத்தட்ட 640 ரூபாய்க்கு மேலே போணுச்சு. குறைஞ்சது 388 வரைக்கும் போணுச்சு. இப்போ கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி 534 வரைக்கும் வந்திருக்கு. பார்க்கலாங்க. இந்த குவார்ட்டரும் கண்டிப்பாக இவங்க சூப்பரான ரிசல்ட்டை தருவாங்க. அதுவும் இல்லாமல் இப்போ பெப்சி என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவங்க என்ன திங்க் பண்ணுறாங்களோ எந்த பிஸ்னஸ் வேணுமாலும் இவங்க பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு அப்ரூவல் வந்து பார்த்தீங்கன்னா பெப்சி வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த கம்பெனி growth இதுக்கப்புறம் ரொம்ப நல்லா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆப்பிரிக்காவில் இவங்களோட பிஸ்னஸை ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து ஸ்கேலபிள் வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த ஹையான அந்த 530 ரூபா இதுக்குள்ளே தாங்க இப்போ ரொம்ப நாளாக இப்போ வந்து சுற்றிக்கிட்டு இருக்குது. பார்க்கலாம் இது பிரேக் பண்ணி அப்படியே இன்க்ரீஸ் ஆன ரொம்ப நல்லா இருக்கும். இந்த தடவை ரிசல்ட் ரொம்ப சூப்பராக கொடுக்க போகிறாங்க. ரிசல்ட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸும் நல்லா இன்க்ரீஸ் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேரும் கிட்டத்தட்ட அந்த 400 ரூபா, 380 ரூபா, 420 ரூபா இந்த மாதிரிலாம் போகும்போது வாங்கியிருந்தாங்க. இப்போ நல்ல ஒரு லாபத்தில் இருப்பாங்க. இன்னும் நம்ம வெயிட் பண்ணுவாங்க. இன்னும் நல்லா வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டும். சூப்பரான ஒரு கம்பெனி. அடுத்து கோரமண்டல் இன்டர்நேஷனலை பற்றி கேட்டிருந்தாங்க. இப்போதைக்கு இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2500 ரூபாய்க்கு மேலே போயிட்டு 1750 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நல்ல ஒரு லோ ப்ரைஸில் தான் இருக்குது. பார்க்கலாம். இந்த தடவை ரிசல்ட் அவங்க கம்மியாக கொடுத்துருந்தாங்க. அதனால தான் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் ரொம்ப கீழே போயிட்டு இருக்கு. இன்னும் கீழே போகட்டுங்க. இன்னும் கொஞ்சம் கீழே போனால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்சம் கீழே போணுச்சுன்னா நமக்கு அது நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். பார்ப்போம் என்ன ஆகுது அப்படின்னு. ஆனால் இன்னும் கொஞ்சம் கீழே போகட்டும் அப்படின்ற மாதிரி தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். அடுத்தது BSE லிமிடெட். இந்த ஸ்டாக்கை பற்றி கேட்டிருந்தாங்க. இந்த ஸ்டாக்கை நம்ம ரொம்ப நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த 2700 ரூபா இருக்கும் அதெல்லாம் நம்ம வந்து பார்த்துருந்தோம். இப்போதைக்கு 52 வீக் ஹையை உடச்சிக்கிட்டு மேலே போய்கிட்டே இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு வருஷமாக லாஸ்ட் ஒரு மாதமாகவே ஒரு 10% வந்து இப்போ இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இறங்கியிருக்கு. இதனால தான் சொல்லுவோம் ஒரு என்ன தான் சூப்பரான கம்பெனியாக இருந்தாலும் ஹையில் இருக்கிறத விட வாங்குறத விட அதே ஸ்டாக்கோட ப்ரைஸ் எப்போல்லாம் டெம்பரவரியாக ஒரு 20%, 30% அதை ஹையிலேருந்து கீழே வரும். அப்போ அதை நம்ம வாங்கினோம்னா நமக்கு ஷார்ட் டேர்ம்லேயே நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கோம். பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து கீழே வந்துகிட்டு இருக்கு. அப்படியே கீழே வந்துட்டு இருக்குங்க. நல்லா கீழே இறங்கட்டும். அதுக்கப்புறம் நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அது வரைக்கும் நம்ம வந்து பொறுமையாக வந்து வெயிட் பண்ணுவோம். ஆனால் இந்த கம்பெனி சூப்பரான ஒரு கம்பெனி லாங் டேர்முக்கு. அடுத்து கைனஸ் டெக்னாலஜிஸ் இந்தியா லிமிடெட். இந்த ஸ்டாக்கை இப்போ நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப லோ ப்ரைஸில் தான் இப்போ வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட பிஸ்னஸ் கைட்லைன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அவங்க வந்து பார்த்தோன்னா அதே அவங்களால ஃபாலோ பண்ண முடியல. அதாவது இந்த வருஷம் நாங்கள் வந்து ஒரு 4500 கோடி லாபம் கொடுப்போம், ரெவன்யூ கொடுப்போம் அப்போ நம்மளாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க சொன்ன அளவுக்கு சேல்ஸும் சரி ப்ராஃபிட்டும் சரி அவங்களால கொடுக்க முடியலை. ஆனால் போன வருஷத்தை விட இந்த வருஷம் நல்ல ஒரு ப்ராஃபிட் தான் கொடுத்துருந்தாங்க. இந்த ஒரு காரணத்துக்காக இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸை இப்போ வந்து கீழே இறங்கிட்டு இருக்கு. அதனால் இதே நம்ம நல்ல ஒரு வாய்ப்பாக வந்து பார்க்கலாம். கம்பெனியில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. என்ன அவங்க சொன்ன அளவுக்கு அவங்களோட ப்ராஃபிட் கொடுக்க முடியல, அவ்வளோதான். அதனாலேயும் இந்த கம்பெனி வந்து ரொம்ப கீழே கொண்டு வந்துட்டு இருக்காங்க. பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வாய்ப்பாக நம்ம வந்து பார்த்துக்கலாம். அடுத்தது அதானி பவரை பற்றி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தெர்மல் பவர் ப்ரொடியூசராக வந்து இருக்காங்க. நம்ம இந்தியாவிலே மிகப்பெரிய கம்பெனி. தெர்மல் பவர்னால் ஒன்றும் இல்லைங்க, ஹீட் எனர்ஜியை வந்து பவராக மாற்றுறது தான். கோல் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் பண்ணால் அதில் இருந்து அப்படியே பவர் வந்து ஜெனரேஷன் வந்து பண்ணலாம். இல்லை ஆயிலை வந்து ஹீட் பண்ணி அதுலேருந்து பவர் வந்து ஜெனரேஷன் பண்ணலாம். அந்த மாதிரி தான் இவங்க வந்து தெர்மல் பவரில் தான் வந்து இருக்காங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பவரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி அதை அப்படியே வந்து சேல் பண்ணிடுவாங்க. இதில் ஒரே ஒரு பாசிட்டிவ் என்னன்னா, இப்போ இவங்க வந்து ஜெனரேட் பண்ணுற பவருக்கு வந்து ஒரு அக்ரிமெண்ட் வந்து போடுவாங்க. அந்த அக்ரிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 15 25 வருஷம் வரைக்கும் போடுவாங்க. அதுவும் இல்லாமல் இவங்களுக்கு ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளாக வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும். கேஷ் ஃப்ளோவும் இவங்களுக்கு ஸ்டேபிளாக வந்து கிடச்சிட்டு இருக்கும். ஏன்னா இப்போ ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணாங்கன்னா அடுத்த ஒரு 15 25 வருஷம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கான அந்த இன்கம் இன்ஃப்ளோ அப்படிங்கிறது வந்துக்கிட்டே வந்து இருக்கும். இவங்ககிட்ட இல்லை ஒரே ஒரு
ட்ராபேக் என்னவா இருக்குன்னா, இப்போ பவர் செக்டரை பொறுத்த வரைக்கும் சடனாக வந்து பார்த்தீங்கன்னா பவரோட டிமாண்ட் வந்து அதிகமாகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாகும். அந்த டைமில் எப்போல்லாம் பவருக்கான டிமாண்ட் வந்து அதிகமாகுதோ அப்போ இவங்களுக்கு ஹை மார்ஜின் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோ மார்ஜின் வந்து கிடைக்கும். நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனியில் இப்போ நிறைய இன்வெஸ்டர் ஏன் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணுறாங்கன்னா, பவர் செக்டரை பொறுத்த வரைக்கும் இப்போ நல்ல ஒரு க்ரோத்தில் வந்து இருக்க போகுது. நம்ம வந்து பார்த்தோன்னா இவி அடாப்ஷன் வந்து பண்ணிட்டு இருக்கோம். டேட்டா சென்டர் வந்து புதுசாக நிறைய வந்து கொண்டு வந்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏசியும் இப்போ நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதனால அதுக்கு எல்லாத்துக்குமே பவர் அப்படிங்கிறது தேவைப்படும். அதனால பவர் செக்டர் நல்ல ரைசிங்கில் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதுக்குள்ள நெகட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா முன்ன சொன்ன மாதிரி இப்போ வந்து கோல் பேஸில் தான் இவங்க போகிறனால அந்த கோல் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் அடுத்த ஒரு 15 வருஷம் 20 வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்போல்லாம் நம்மளுக்கு தெரியாது. அதுவும் இல்லாமல் கோலோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா இவங்களுக்கு அது கொஞ்சம் வந்து ப்ராப்ளம் வந்து இருக்கும். கரண்ட் ப்ரைஸ் 234 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2010 ஒரு 2022 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே ப்ரைஸ்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் சடனாக வந்து இன்க்ரீஸ் வந்து ஆனாங்க. மார்க்கெட் கேப் 4,51,000 கோடிக்கு மேலே இருக்குது. ஸ்டாக்கோட பீரிஷ் 35 இருக்குது. இண்டஸ்ட்ரி பீரிஷ் வந்து பார்த்தீங்கன்னா 32 வந்து இருக்குது. புக் வேல்யூ 33 ரூபாய். டிவிடெண்ட் ஈல்டு 0. ROC 17%, ROE 21%, ROIC 20%, OPN 36% வந்திருக்கு. இன்டென்சிக் வேல்யூ 101 இருக்குது. பிஜி ரேஷியோ 5.82 வந்து இருக்காங்க. டெப்ட் ஈக்விட்டி 0.84 இருக்காங்க. ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்க்கும்போது 7 இருக்காங்க. இவங்களோட CAGR பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 10 வருஷத்தில் சேல்ஸ் growth 8%, ப்ராஃபிட் growth வந்து பார்த்தீங்கன்னா 37% வந்து இருக்குது. ஸ்டாக்கோட ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 10 வருஷத்தில் 44%. 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கில் ஒருத்தர் முதலீடு பண்ணியிருந்தா கூட கிட்டத்தட்ட 44% இயர் ஆன் இயர் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். சூப்பரான ரிட்டர்ன் ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா 27% வந்து இருக்குது. ஆனால் இந்த கம்பெனியில் இப்போ ஒரு பிரச்சனை வந்திருக்கு. என்னன்னா லாஸ்ட் ஒரு 3 வருஷமாகவே இவங்களோட சேல்ஸ் growth ப்ராஃபிட் growth எல்லாமே வந்து அடி வாங்கியிருக்கு. ஆனால் ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அது நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ மார்ச் 2015 பாருங்கள், சேல்ஸ் 18,683 கோடியாக இருக்கும்போது நெட் ப்ராஃபிட் வந்து நெகட்டிவ்ல 816 கோடி இருந்திருக்கு. அதுக்கப்புறம் 2016 ஒரு தடவை பாசிட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவ் ரிட்டர்ன் தான். அதாவது இந்த கம்பெனி லாஸ்லேயே தான் ரன் ஆகிருக்கு. கரெக்டாக கொரோனாக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி பாசிட்டிவாக வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிருக்காங்க. அது பாசிட்டிவ் கேஷ் ஃப்ளோ வந்திருக்கு. லாபம் இவங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் மார்ச் 2024 இவங்களோட லாபம் அப்படிங்கிறது 20,829 கோடியும், மார்ச் 2025 இவங்களோட லாபம் அப்படிங்கிறது 12,750 கோடி அப்படின்ற மாதிரி குறைஞ்சிருக்கு. இப்போதைக்கு நல்ல லாபம் தான் எடுத்திருக்காங்க. 2024 இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹை போயிருக்கும். அதுக்கப்புறம் 2025 2026 இவங்களோட லாபம் அப்படிங்கிறது கம்மியானனால இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து கம்மியாக ஆயிருக்கணும். ஆனால் அப்படிலாம் ஆகலை. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 52 ஹை பக்கத்தில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதாவது ப்ராஃபிட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா குறையாமல் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கம்பெனியோட ப்ராஃபிட் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு கண்டிப்பாக ஸ்டாக்கோட ரிட்டர்ன் வந்து இருக்கணும். அப்படி இல்லாமல் இப்போ நிறைய பேர் ஓகே இந்த கம்பெனி வந்து இதுக்கு மேலே நல்ல லாபம் கொடுத்துருக்கு, அதனால ஃபியூச்சரில் இந்த கம்பெனி நல்ல ஒரு லாபம் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் வந்து வாங்கிட்டே இருக்காங்க. அப்போல்லாம் நம்ம வந்து வாங்கக்கூடாது. அதேமாதிரி இயர் ஆன் இயர் அவங்களோட சேல்ஸும் நெட் ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்கக்கூடிய கம்பெனியில் தான் நம்ம வந்து முதலீடு பண்ணும்போது லாங் டர்முக்கு ரொம்ப சேஃபாக இருப்போம். ஆனால் இந்த கம்பெனி அப்படி கிடையாது. நல்ல ஒரு லாபம் தராங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லாபம் குறையுது, மறுபடியும் நல்ல ஒரு லாபம் தராங்க. அதனால் இதை பார்த்து தான் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணணும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கம்பெனியில் வந்து முதலீடு பண்ணாமல் இயர் அண்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி வந்து ஸ்டேபிளாக வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி கம்பெனி தான் நான் வந்து லாங் டர்ம் முதலீடுக்கு எப்பயுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுவேன். பார்ப்போம் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா. அடுத்தது ஐடிசியை பற்றி கேட்டிருந்தாங்க. எங்கள் ஐடிசியை பற்றி எல்லாத்துக்குமே தெரியுங்க. இப்போதைக்கு ஐடிசி ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஹை போயிட்டு ரொம்ப லோ ப்ரைஸ் போயிட்டுருக்கு. என்ன இப்போ வந்து என்ன சொல்லலாம், நல்ல லோ ப்ரைஸ் இருக்குது, இப்போ நம்ம வாங்கிக்கிட்டே இருக்கலாம், கண்ணை மூட்டு வாங்கிட்டு இருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆனால் இது இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும்போது பாருங்கள், சொன்ன மாதிரி எப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டு பார்த்துட்டிங்களா. நீங்கள் கண்ணை மூட்டு வாங்க, இன்னும் 500 ரூபாயிலேருந்து அடுத்த 5 வருஷத்தில் 1000 ரூபா போனுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. அப்போ நிறைய பேர் நாங்கள் ஓகே இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா 300 ரூபாயில் இருக்குது, அடுத்த ஒரு 5 to 10 வருஷத்தில் வந்து 1000 ரூபா போய் 2000 ரூபா போகும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வாங்கினாங்க. அது இப்போ 5 வருஷம் கழிச்சு தான் தெரியுது ஏற்கனவே இந்த 500 ரூபா விட வெறும் 300 ரூபாய்க்கு வந்திருக்கு அப்படின்னு. என்னதான் ஒரு நல்ல கம்பெனியாக இருந்தாலுங்க ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்ற ஒரு அவசியம் கிடையாது. ஐடிசி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஐடிசியை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் உங்களோட ப்ராஃபிட் வந்து எஃப்எம்சிஜியிலேருந்து வர கிடையாது, சிகரெட்டில் இருந்தால் வந்துகிட்டு இருக்கு. சிகரெட்டில் தான் இவங்களோட மார்ஜின் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் இப்போ எல்லோரும் சொல்கிற மாதிரி இவங்க எஃப்எம்சிஜிக்கு மாறிக்கிட்டு இருக்கனால மார்ஜின் அப்படிங்கிறது ரொம்ப குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் இப்போ டேக்ஸ் வந்து அதிகமாக வந்து ஏற்றிருக்காங்க சிகரெட்டுக்கு. அதனால் அடுத்தடுத்த குவார்ட்டரில் இவங்களோட ரிசல்ட்டை பொறுத்து இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து மூவ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ரிசல்ட்டை நல்லா கொடுத்துட்டாங்கன்னா மறுபடியும் ஸ்டாக்கோட ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகும். இல்லை ரிசல்ட் வந்து இன்னும் கம்மியாக கொடுக்குறாங்கன்னா மேபி இன்னமும் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் கீழே பொறுத்தா நிறைய வந்து ஒரு வாய்ப்பு இருக்குது. கரண்ட் ப்ரைஸ் 282 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மற்றபடி ரேஷியோலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சூப்பரான ஒரு ரேஷியோவாக தான் வந்து இருக்கும். ஆனால் இவங்களுக்கு இருக்க இப்போ ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, நம்ம கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிகரெட்டுக்கு வந்து அதிகமான டேக்ஸ் போட்டிருக்கனால இப்போ அந்த சிகரெட்டோட சேல்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் எல்லாரும் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அதனால தான் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து கீழே போயிட்டு இருக்கு. பார்ப்போம் அடுத்தடுத்த குவார்ட்டரில் இவங்க நல்ல ரிசல்ட் கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை நம்ம வந்து ஹையில் வாங்கிட்டால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா இந்த மாதிரி கம்மியாக இருக்கும் போது நம்ம கொஞ்சமாக அக்முலேட் பண்ணுறதா நமக்கு நல்லது.
ஏன்னா லாங் டர்ம் தான் வாங்கியிருப்பீங்க. அதனால் இப்போ டெம்பரரியாக கீழே போகிறதெல்லாம் நீங்கள் வந்து பெருசாக வந்து எடுத்துக்க வேண்டாம். அடுத்தது இந்த ஸ்டாக்கோட பி ரேஷியோ வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக இதில் வந்து நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். என்னென்னா இந்த கம்பெனியோட அதிகபட்ச பி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 35க்கு மேலே வந்து போயிருக்கு. கம்மியாக வந்தது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12ல் இருக்குது. இப்போதைக்கு இந்த ஸ்டாக்கோட பி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16ல் தான் இருக்குது. பார்ப்போம், இன்னமும் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே போயிட்டு ஒரு 12, 13லாம் போணுச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை இதுக்கு முன்னாடி உள்ள பி ரேஷியோ அப்படிங்கிறது கரெக்டாக அந்த 16ல் தான் இருக்குது. இப்போதைக்கு இந்த ஸ்டாக்கோட பி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 14ல் தான் இருக்குது. பார்க்கலாம், இங்கேருந்து ரிவர்ஸ் ஆனால் கூட ரொம்ப நல்லா இருக்குங்க. பாவங்க, இந்த ஸ்டாக்கில் நிறைய பேர் வந்து முதலீடு வந்து பண்ணியிருந்தாங்க. எல்லாரும் முதலீடு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அடுத்து நான் 10 வருஷத்துக்கு வாங்குறேன், 15 வருஷத்துக்கு வாங்குறேன் அப்படின்ற மாதிரி வாங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் ஸ்டாக்கோட ப்ரைஸ் 1 வருஷம் 2 வருஷம் கீழே போனால் கூட ஐயோ கீழே போயிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம தெளிவாக இருக்கணும். லாங் டர்ம் அப்படின்னா என்ன தான் ஸ்டாக்கோட ப்ரைஸ் கீழே போகுது மேலே ஏறுது அப்படின்னாலும் அதுக்கெல்லாம் நம்ம ரியாக்ட்லாம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. பார்ப்போங்க, இது வந்து நல்ல கம்பெனி தான். ஆனால் க்ரோத் வைஸ் பார்க்கும்போது கண்டிப்பாக இது வந்து ரொம்ப கம்மியான க்ரோத் தான் கொடுத்துருக்கு மற்ற கம்பெனியை பொறுத்த வரைக்கும். பார்ப்போங்க, இன்றைக்கி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு இப்போ பாசிட்டிவாக தான் க்ளோஸ் ஆக போகிறாங்க. இதே மாதிரி இந்த வாரம் ஃபுல்லாக இருந்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்.